மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிவின் ரொம்ப கோவத்தோட நம்ம விஜய் ஆபீஸுக்கு போறாப்ல. விஜய் ஆபீஸுக்கு போனது மட்டும் இல்லாமல் பேக்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போட்டு, நீ எதுக்காக காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ பணத்தை கொடுத்து தானே காவேரியை வாங்கியிருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீ கொடுத்த பணம் பாரு இதில் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையாக காவேரியை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு நம்ம நிவின் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறாப்புல. அது வரைக்கும் அமைதியாக இருந்த நம்ம விஜய் டக்குன்னு கோவம் பயங்கரமாக நிவீனை பார்த்து கத்துன்னு கத்துறாப்புல. ஏண்டா, நான் என் தாத்தாவுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் காவேரி நல்லா இருக்கணும், நீ ரொம்ப கஷ்டப்படுறியே அப்படிங்கிறதுக்காகத்தான் உண்மையை நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நீ என்னமோ ஹீரோ மாதிரி இப்போ பணத்தை கொடுத்து காவேரியை காப்பாற்றிட்டு போகிற மாதிரி சீன் போடுறியா அப்படின்னு நிவீனை பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க. ஸோ ஒரு வருஷம் தானே உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? காவேரி எப்படி என்கிட்ட வந்தாலோ அதே மாதிரியே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இது கூட நான் காவேரிக்காகத்தான் பண்ணுறேன். காவேரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்கே போவா அப்படிங்கிற கவலையில் தான் நான் உண்மையை சொல்லி உன்னை காத்திருக்க சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சூர்யா, அதாவது விஜய் பார்த்திங்கன்னா நம்ம நிவீனுக்கு அட்வைஸ் பண்ணுறாப்புல. ஸோ அது வரைக்கும் கோபமாக இருந்த நிவீனும் அதுக்கப்புறம் சாந்தமாயிடுறாப்புல. ஸோ நம்ம சூர்யாவும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாப்புல. ஸோ என் தாத்தாவுக்காக தான், அவங்க இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நம்ம விஜயும் பார்த்திங்கன்னா நிவீன்கிட்ட எடுத்து சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சமாதானமான மாரி தான் ஆயிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம காவேரி பார்த்திங்கன்னா தாத்தா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம விஜயோட முன்னாள் காதலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வரப்போகுது. நம்ம காவேரி எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அது விஜயோட முன்னாள் காதலி தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதோட முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.